ஹாய் வீவோஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நட்சத்திரா வந்து கண் முழிக்காமல் இருப்பாங்க. இதை பார்த்துட்டு அபூர்வா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. என்ன நட்சத்திரா, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுன அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது சந்திரா உள்ளே வருவார். சந்திரா வந்து நட்சத்திரா கிட்ட பேசுவார். கொஞ்சமாவது கண் முழிச்சு பாருமா, நானும் அம்மாவும் எப்படி உனக்காக அழுதுகிட்டு இருக்கோம், எங்களை விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படிங்கிற மாதிரி நட்சத்திராட்ட பேசும்போது நட்சத்திராவோட கை அசையும். இதை பார்த்துட்டு சந்திரா வந்து டாக்டர் கிட்ட போய் சொல்லுவோன்னு சொல்லிட்டு டாக்டரை தேடி ஓடுறாங்க. அங்கே போயிட்டு நட்சத்திரா வந்து கை அசைக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களும் வந்துட்டு நட்சத்திரா வந்து பார்ப்பாங்க. இப்போதான் அவங்களுக்கு நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நட்சத்திராவும் கண் முழிச்சிடுறா. நட்சத்திரா கண் முழிச்சோனையுமே அபூர்வாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். என்னோட பொண்ணு கண் முழிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க. அப்போது நட்சத்திரா வந்து பயங்கரமாக அழுகுவாங்க. ககன் ககன் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அபூர்வா வந்து நட்சத்திரா கிட்ட சொல்லுவாங்க, என்ன நட்சத்திரா, ககன் ககன் எதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்க? உங்கள் அப்பா காதில் மட்டும் விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியும்ல? உங்கள் அப்பாவுக்கு ககனை பார்த்தாலே பிடிக்காது, ஆனால் நீ இந்த நேரத்துலையும் ககன் ககன் சொல்கிறதா அவருக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் நட்சத்திரா வந்து சொல்கிறாங்க, அம்மா எனக்கு ககன் மாமா வேணும், அவங்கள நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்கள நான் மனசார விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க சொன்னதை கேட்டுட்டு அபூர்வாவுக்கு தூக்கி வாரி போட்டுரும். அப்போது நீ ககனுக்காக தான் உன்னோட உயிரையே விட போனியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நட்சத்திரா சொல்லுவாங்க, இல்லைம்மா நான் கால் தடிக்கு தான் கீழே விழுந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அபூர்வா சொல்லுவாங்க, இல்லை நட்சத்திரா நீ போய் சொல்கிற, நீ ககனுக்காக தான் நான் சூசைட் அட்டன் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ நட்சத்திரா சொல்லுவாங்க, ஆமாம் எனக்கு ககன் மாமா வேணும், நான் ககன் மாமாவை ரொம்பவே விரும்புகிறேன், ஆனால் அவர் என்னை விரும்ப மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, நட்சத்திரா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க தெரியுதா? இதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே மாட்டார், அவருக்கும் ககனுக்கும் சுத்தமாக ஆகாது, ஆனால் நீ இந்த நேரத்தில் ககனுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நட்சத்திரா அழுகிறாங்க, இல்லைம்மா நீங்கள் எனக்கு இப்போ ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும், என்னையும் ககன் மாமாவையும் சேர்த்து வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, நீ சும்மா இரு நட்சத்திரா, தேவையில்லாமல் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, நீ முதல்ல வீட்டுக்கு வா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க, இல்லை மம்மி எனக்கு நீங்கள் இப்போவுமே ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும், எனக்கும் ககன் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போது அபூர்வா வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இவளே இப்போதான் கண் முழிச்சிருக்கா, இந்த நேரம் பார்த்து நம்ம ப்ராமிஸ் பண்ணாமல் போயிட்டோன்னா கண்டிப்பாக நட்சத்திரக்கு ஏதாவது ஒன்று ஆகிடும், அதனால அவள் உயிரை காப்பாற்றுறதுக்காக நம்ம ப்ராமிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து நட்சத்திராவுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. நீ சொன்ன மாதிரியே ககனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே நட்சத்திராவுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுது, ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அப்போ அபூர்வா நினைக்கிறாங்க, என்னது இது, இவ இப்படி ககனை விரும்பிக்கிட்டு இருக்கா, இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கூட சம்மதிக்கவே மாட்டாரே அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் சந்திரா கேட்குறாங்க, என்ன என் பொண்ணு உங்ககிட்ட என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, இல்லைங்க அவள் கால் தடி தான் கீழே விழுந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அப்போ சந்திரா வந்து நட்சத்திரா கிட்ட கேட்குறாங்க, ஏமா நட்சத்திரா நீ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருப்ப, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண, உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன ஆயிருப்போம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ககன் பூமியை தான் காட்டுறாங்க. நம்ம ககன் கையில் அடிபட்டிருக்கோம். அப்போ பூமி வந்து ககன் கையில் அடிபட்டதை பார்த்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ ககன் வந்து பூமி கிட்ட சொல்லுவாங்க, என்ன பூமி, என் கையில் அடிபட்டிருக்கிறத பார்த்து நீ இறக்கப்பட்ட அழுகிறியா? நான் ஒன்றும் உன்கிட்ட உன்னோட இறக்கமோ உன்னோட இந்த அழுகையுமே நான் கேட்கல, உன்கிட்ட கேட்டது உன்னோட லவ் மட்டும்தான், ஆனால் அதையே நீ எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்ட. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த சந்திரா வேற உன்னைய தத்தெடுக்க போகிறாரு, இதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ என்னை பார்த்து பேசினா அவருக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால என்னை விட்டு நீ ஒரு அடியாக ஒதுங்கி போயிடுவல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, உங்களை நான் ரொம்பவே விரும்புகிறேன், ஆனால் அதை நான் எப்படி தான் வீட்டில் சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ககன் சொல்கிறாங்க, நீ என்னதான் என்னை விரும்புகிறேன்னு சொன்னால் கூட சந்திரா அதுக்கு சுத்தமாக ஒத்துக்கவே மாட்டாரு, உனக்கு ஏற்கனவே தெரியும்ல பூமி, எனக்கும் சந்திராவுக்கும் சுத்தமாக ஆகாது, அப்படி இருக்கும்போது அவரோட பொண்ணாக இருந்துட்டு நீ எப்படி என்னைய விரும்பலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ககனுக்கு கோவம் வந்து கை அப்படியே டக்குன்னு எடுத்துருவாங்க. அப்போ பூமி வந்து ரொம்பவே எமோஷனல் ஆயிடுவாங்க. ககன் ஐயா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நான் உங்கள் மேலே என் உயிரே வச்சுருக்கேன், நீங்கள் இப்படி என்னை விட்டு தள்ளி தள்ளி போகிறத நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ககன் சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, உனக்கு நான் வேணும்னா நீ அந்த குடும்பத்திலேருந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் நான் உனக்கு கிடைப்பேன், அப்படி இல்லை நான் சந்திராவோட பொண்ணாக தான் இந்த வீட்டில் இருப்பேன்னு நீ சொல்லிட்டு இருந்தனா கண்டிப்பாக என்னை மறந்துடு அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம பூமிக்கு நம்ம அப்பா பேச்சை கேட்குறதா இல்லை ககன் பேச்சை கேட்குறதான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு இடையில தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பூமி வந்து ககனுக்காக எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பூமி நீ என்னை உண்மையாக விரும்புகிறனா நீ தான் பூமி முடிவெடுக்கணும்,
உனக்கு நான் வேணும்னா நீ என் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பூமினால எதுவுமே சொல்ல முடியாது, அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. அப்போ ககன் சொல்லுவாங்க, என்ன பூமி உனக்கு அழுகிறத தவிர வேற எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்லுவாங்க, நான் உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, சந்திரா தான் என்னோட உண்மையான அப்பா, அப்பாவை விட்டுட்டு வரதா இல்லை என் காதலனுக்காக வரதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க. அப்போ ககன் சொல்லுவாங்க, நல்லா யோசிச்சு முடிவெடு பூமி, உனக்கு நான் தான் முக்கியம்னா என் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி ககன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கூடிய சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா என்கிட்ட சொல்லு, நானே வந்து உங்க வீட்டுல இருந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் வந்து பூமி கிட்ட சொல்லிடுவாங்க. இந்த சைடு செரி வந்துக்கிட்டு இருப்பாங்க. செரி வந்து மனசுல தப்பா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, பூமி என்னைய தான் விரும்புறா, அதனால சந்திரா மாமா வந்து கண்டிப்பா எங்க 2 பேத்தையும் சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ககனை பார்த்து செரி வந்து கேட்பாங்க, என்ன ககன் உன் கையில எப்படி அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் வந்து அமைதியா இருப்பாங்க. அப்போ செரி வந்து ககன் கிட்ட சொல்லுவாங்க, ககன் நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக சந்திரா மாமா வந்து உன்னைய மனசார ஏற்றுப்பாரு, உனக்கும் நட்சத்திராவுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டதுமே ககன் வந்து செம்மையாக டென்ஷன் ஆயிடுவாங்க. நான் இன்னும் அவளெல்லாம் விரும்பலை, அவள் தான் என்னைய விரும்புகிறா, என்னைய விரும்புகிறேன்ட்டு என்கிட்ட சொன்னா, நான் சொன்னேன் எனக்கு உன் மேலே எந்த ஒரு காதலும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நட்சத்திரா வந்து பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிட்டா. என் மேலே இருக்கிற கோவத்தில் தான் நீங்கள் மட்டும் என்னைய ஏற்றுக்கலைன்னா அப்புறம் நான் என்னோட உயிரே விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா. அவள் ஏதோ சும்மா ட்ராமா பண்ணுறா, உன்னோட ட்ராமாக்கு ஏற்ற ஆள்லாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ தான் நட்சத்திரா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததே எனக்கு தெரிய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து அவங்க தரப்பில் இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது செரிக்கு மனசில் ஒரு டவுட் வருது, அப்போனா ககன் யாரை விரும்புகிறாரு, ஒருவேளை பூமியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி செரி போட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் நம்ம இப்படி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு 2 பேர்கிட்டே நம்ம உண்மையை கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செரி வந்து ககன் கிட்ட கேட்குறாங்க, ககன் உண்மையை சொல்லு, உனக்கு நட்சத்திராவை பிடிக்குமா பூமியை பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இப்போதைக்கு நான் எதுவும் சொல்கிற நிலைமையில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போது செரி வந்து நினைக்கிறாங்க, பேசாமல் நம்ம பூமிக்கிட்டே கேட்போம், பூமி வந்து என்னைய தான் விரும்புகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மனக்கணக்கு போட்டுட்ருக்கோம். ஆனால் கண்டிப்பாக இவங்க 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறத பார்த்தா எனக்கு என்னமோ பூமி ககனை தான் விரும்புகிறாலும் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரி வந்து முடிவு பண்ணிடுறாங்க. இந்த சைடு அபூர்வாவுக்கு வந்து நட்சத்திராவுக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டோமே, எப்படி ககனையும் நட்சத்திராவையும் ஒன்று சேர்க்கறது அப்படிங்கிற மாதிரி அபூர்வா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி சந்திரா கிட்ட பேசலான்னு போனப்ப சந்திரா வந்து பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. இந்த ககனை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக வருது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போது அபூர்வா வந்து நினைக்கிறாங்க, இந்த மாதிரி நேரத்தில் நம்ம மட்டும் ககனை தான் நட்சத்திரா விரும்புகிறா அப்படிங்கிற விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக இவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது நட்சத்திராவோட சித்தி சொல்கிறாங்க, இங்கே பார் அபூர்வா, நீ உன் பொண்ணு சொல்கிற அதை கேட்டுட்டு அவள் பேச்சுக்கு நீ ஆடிக்கிட்டு இருக்காத, சந்திரா குணத்தை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல, அதுக்கப்புறம் சந்திரா என்ன முடிவு இருப்பாரு நான் சொல்ல மாட்டேன், நீ பாட்டுக்கு உன் பொண்ணுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிற, இப்போது சந்திரா வந்து ககனையும் நட்சத்திரம் ஒன்று சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி நட்சத்திராவோட சித்தி கேட்குறாங்க. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, வேற என்ன சித்தி நீ பண்ண சொல்கிறீங்க, அவள் இப்படி படுத்த படுக்கையாக இருக்கா, இந்த நேரத்தில் என் பொண்ணு என்ன ஆசைப்படுறாளோ அதை நிறைவேற்றி வைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன நடக்கும்னா நம்ம செரி பூமி இவங்க 2 பேருக்கு தான் கல்யாண மேடை வரைக்கும் போயிடும். ஆனால் கடைசியில் நம்ம செரிக்கு தெரிய வரும் பூமி வந்து ககனை தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்ம செரி பூமி கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு பதிலாக பக்கத்தில் நின்றுட்டு இருக்க நட்சத்திரா கழுத்தில் தாலி கட்டிடுவாங்க. செரிக்கும் நட்சத்திராவுக்கு தான் கல்யாணம் நடக்கும். அந்த சீன்ஸ் எல்லாம் கூடிய சீக்கிரமாகவே வரும், நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.